ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது ஜூலை 12ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த மாற்றம் அவங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்த போகின்றதா அல்லது தீய பலன்களை உருவாக்க போகின்றதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சிகள் யாவுமே பலித்தமாகும் அப்படின்னே சொல்லலாம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளில் இந்த காலத்தில் நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக அதற்கு சாதகமாக உங்களுக்கு செய்திகள் வரலாம். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீடித்திருந்த தடை தாமதம் இந்த காலத்தில் விலகி சுமூகமான ஒரு உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. நல்லபடியாக வரன் அமைவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கோவிலுக்கு போகணும், பரிகாரம் செய்யலை, வேண்டுதல் எதுவும் நிறைவேற்ற முடியலை, அதற்கான சூழ்நிலை கனிந்து வரலை அப்படின்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அதை பற்றி யோசித்து குழப்பம் அடைந்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குண்டான வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு தருவார். விடுபட்ட பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு தரிசனம் செய்வதற்குண்டான வாய்ப்பையும் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துவதோடு இறைவனினுடைய பரிபூரண அருளும் தங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும் பொழுது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சுமாரான பலன்கள் அப்படின்னு தான் கொடுக்கும். ஏன்னா உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமமான விஷயம்தான். அதே நேரம் பார்த்திங்கன்னா வேலை பலு அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால வேலை பளுவை நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றி நீங்கள் முடிச்சிடுவீங்க. அது பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு உணர்வு உங்கள் மனசுக்குள்ளே தோன்றலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணி இடத்துல உயரதிகாரிகளுக்கு உங்களுக்கும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உயரதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பட்சத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளில் எந்தவித தடையும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் எங்கு தவித்தவர்களுக்கு நற்செய்திக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுங்க. வெகு நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா வரன் தேடி கிடைச்சாலும் தட்டி போகுது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வரன் அமையும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வேலையும் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்க, எந்த வேலையும் சரி வர மாட்டுது, கிடைக்கிற வேலையும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது, ரொம்பவே சம்பளம் கம்மியாக இருக்குது, தொலை தூரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான வேலை இந்த நேரத்தில் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய அறிமுகங்களில் சிறிது கவனமாக இருங்க. உறவுகள் தொடர்பான விஷயங்களில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். எல்லா விதத்திலையுமே ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படலாம். அடிவயிறு முதுகு கழிவு பாதையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கைகளில் பாதிப்பு, கண் காது மூக்கு தொண்டை பாதிப்புகள் வருவதற்கான அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி
குரு ஸ்தானத்திலயாவது பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பெரிய நபர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களால் செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நினைச்சபடி நடப்பதில் சிறு தடைகள் தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் இந்த நேரத்தில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை இந்த காலம் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவாகும். அதே நேரம் தங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மற்றொரு புறமும் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓரளவுக்கு வருமானத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். கையிலையும் பணம் புரள வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்களும் சேரலாம். கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணியிட மாற்றம் உருவாகும். சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் உருவாகுங்க. சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கிறது. தொழிலில் அக்கறை அதிகரிக்கலாம். வீண் செலவு விரயம் குறைய ஆரம்பிக்கலாம். மனதில் நிம்மதி உண்டாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு விலகும். விவசாயிகள் விளைச்சல கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரலாம். அதே மாதிரி நன்றாக பழகியவர்களுடனும் எதிர்ப்புகள் உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதிர்பாலினத்தாரால செயல்கள் பார்த்திங்கன்னா தடுமாற்றம் உருவாகும். தொழிலின் மீதான கவனம் குறையவும் ஆரம்பிக்கும். சிலருக்கு குடும்பத்தில் குழப்பம் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்படுறது நல்லதுங்க. அதே நேரம் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சேரலாம். அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம். கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும். தடையை தாண்டி முன்னேற முயற்சியும் செய்வீங்க. விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாகவே மறையும். தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர வாய்ப்புகளும் இருக்கு. உத்தியோகம் பார்க்கிறவங்க பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பாங்க. அதே சமயம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே சமயம் லாபமும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். தந்தையனுடைய அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க.
கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உயரதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே நேரம் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம். பற்று உறவுல கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் பல வகைகள்லையும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணவரவில் குறைவு எதுவுமே இருக்காது. அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கலாம். குடும்பமான வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டுப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் முடியறதுல தடை தாமதங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால சற்று கவனமாக இருக்க பாருங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயங்கள் உருவாகலாம். கடன்கள் விஷயத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக பழக பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும்.